ஒரு பண்பு எப்படி ஒருத்தட்ட பேசுறது, எப்படி பழகுவது, அடுத்தவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துவது, எந்த விஷயமும் என்ன ஆகாது இந்த குழந்தை. ஏன்னா அது ஓப்பன்லேயே படிச்சுட்டு இருக்கு. அந்த பண்பு குணங்களை அந்த குழந்தையினுடைய வயதுக்கேற்ப அவர்களுடைய வயதுக்கேற்ப வளர்த்து கொண்டே வர வேண்டிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளி. அதனால தான் பள்ளி சூழலில் கற்பிக்க வேண்டும். ஏன்னா அந்த சூழல் மற்ற குழந்தைகளோடு பழகுதல், ஆசிரியர் என்ற ஒரு மூத்தவருக்கு மரியாதை கொடுத்தல், சக குழந்தைகளோடு ஈடு கொடுத்து ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா வாழ்க்கையில் அவருடைய நடவடிக்கைகளை மாற்றக்கூடியது. இந்த 1லிருந்து ஒரு 10 வயதுக்குள்ளோ அல்லது 15 வயதுக்குள்ளோ அந்த குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறதோ அது என்ன ஆகும், அவருடைய பிற்கால வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு இந்த நடவடிக்கைகளும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழலில் தான் ஆசிரியர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது. பல கருத்துக்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர் ஒரு ரோல் மாடல், அவர் ஒரு முன்மாதிரி. அவர் என்ன மாதிரி செயல்படுகிறாரோ அது போல தான் அந்த மாணவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பது. ஏன்னா இன்றைக்கு மாணவ சமுதாயமானது பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டே இருக்கின்றது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மாணவரை குறை சொல்ல முடியாது. அவர் இந்த சமுதாய சிக்கல்கள்கிட்ட சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய முழு பொறுப்பு நம்ம ஆசிரியர் சமுதாயத்துக்கு தான் இருக்குது. அது நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது நான் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது கூட சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆசிரியருக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜட்ஜி ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோலாம் கூட வந்திருக்கோம், நீங்களாம் வந்தீங்கன்னா பாருங்கள். ஆசிரியர் சமுதாயத்தை உண்மையிலேயே அவர் மேம்படுத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் ஆசிரியரை பற்றி முழுமையாக உணர்ந்திருக்கிறார் அந்த ஜட்ஜி. அப்போ அந்த பொறுப்பு, நம்ம ஆசிரியருக்கான பொறுப்பு எவ்வளவு என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் முக்கால்வாசி எல்லாருமே தலைமை ஆசிரியர்களாக இருக்கிறீங்க. உங்கள் பள்ளி சூழலை மிகவும் சிறந்ததாக வைத்து இங்கு இந்த 4-5 வகுப்புகளுக்கான எண்ணும் எழுத்தும் திட்டமானது சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 2ஆம் ஆண்டு. எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கி 3வது ஆண்டு. ஸோ இந்த திட்டத்தில் மாணவர்களுடைய கற்றல் இடைவெளியை குறைப்பது அதுதான் முக்கியமான நோக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்றது ஒரு சந்தேகம் வரும். மாணவர்கள்ட்ட கொரோனா காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கற்றல் இடைவெளி ஏற்பட்டு போச்சு. ஸோ அந்த இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த திட்டம் வகுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது 3ஆம் ஆண்டு இந்த திட்டமானது முதல் பருவத்திற்கு. இங்கு உங்களுக்கு பாடவாரியாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி இதை என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பணி என்ன, அடுத்த கட்டத்தில் மாணவர்கள்ட்ட வகுப்பறையில் செயல்படுத்தி மாணவர்களுடைய கற்றல் அடைவை மேம்படுத்தணும். இப்போ ஒரு தேசிய அடைவு ஆய்வு வருது, இல்லை மாநில அடைவு ஆய்வு நடத்துகிறாங்கன்னா அதில் உங்கள் மாணவர்களுடைய அடைவு என்னவாக இருக்கணும், மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தந்து உங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு நல்ல ஒரு கற்றல் சூழலை ஏற்படுத்தி கற்றலை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.